பக்தி கிளிட்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படும். துளராசி நேர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன் தான் சொல்லப்படும். பொதுவாக துளராசிக்காரங்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எல்லாருமே இவங்க யாரு, இவங்க எப்படி, அப்படிதான் பழகும். யாரு கூட பழகினாலுமே அவங்கள முதல்ல ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் டெஸ்ட்டுக்கு தான் அப்படி சொல்றது. அப்பதான் பழகுவாங்க. டக்குன்னு யார்கிட்டையும் பழகிட மாட்டாங்க. நீங்க அவங்ககிட்ட கை கொடுத்து செகண்ட் கேட்டு பாருங்க, யோசிச்சு தான் கை கொடுப்பாங்க. டக்குன்னு கை கொடுக்க மாட்டாங்க. விடாப்படியா இருப்பாங்க. வீண் நம்ம விலைக்கு வாங்கறதுக்கு இருப்பாங்க. நியாயமா இருப்பாங்க, மரியாதை இருப்பாங்க. நம்ம பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே சந்தேகப்படும். இப்படிப்பட்ட துளராசிக்காரங்களுக்கு தான் இந்த செப்டம்பர் பலன் பார்க்கும் பொழுது நிறைய நஷ்டங்கள், நிறைய விரயங்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர் தோல்விகள். எவ்வளவுதான் ஒரு மனுஷன் தாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனந்தாலும் பெண்ணாந்தாலுமே இங்கே போயிடலாமா கூட அப்படி என்ன தோன்றும். இது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ இனி வரும் காலங்கள் நல்லா இருக்க போறதுனால கண்டிப்பா பிரச்சனை தீரும். நீங்களும் அடிக்கடி வெளியே போயிட்டு வரணும். அடிக்கடி 4 பேர் பார்க்கணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், 4 பேருக்கு பழகி வரணும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு வகையிலே நல்ல வெல்விஷன் சொல்லக்கூடிய பெண்கள் வகையில் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்ற பேச்சு கேட்கணும். அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும். நீங்க வெளியே போய் அவங்க கிட்ட கேட்கணும். அதுதான் உண்மை. யாருமே அவங்கள வந்து சொல்ல மாட்டாங்க. ஆலோசனை கூட நம்ம கேட்டதான் சொல்லுவாங்க. அதான் நல்லதும் கூட. ஆன்மீகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம கேட்காம யாருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடாது. யாராவது ஒருவர் கேட்டாதான் நம்ம ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்று ஆன்மீக குருமார்களுமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, அருள்வாக்கு குருபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவேன். எல்லா மனிதர்களுக்குமே சில மனிதர்களுக்கு இறைசக்தி கிடைக்கும். அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்போ சொல்லிட்டா கடவுளுக்கு நமக்கு என்ன இருக்கு? அப்போ அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். அதெல்லாம் கவனமா பார்த்து தான் சொல்லணும். அப்படி இருக்கிறவங்களை போயிட்டு இவங்க மற்ற ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் என்ன கேட்கப்பாங்கன்னா, அரசியல் என்ன நடக்கும், ஏது நடக்கும், இவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி சொல்லுங்க. அது சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு தான் சொல்ல வேண்டும், முழுசா சொல்லக்கூடாது. சொல்லிட்டாலே அவர்களுக்கு அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, உண்மையை சொன்ன ரகசியம் தலை வெடிச்சிருவாங்க. அப்படி தலை வெடிக்காது. ஆனால் உங்களுக்கு அதுக்குண்டான தண்டனை கிடைச்சிடும். உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்களுக்கு குடும்பம் பாதிக்கப்படும். எல்லாரையும் மனசுல வச்சுதான் சொல்லணும். எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஜோதிடத்துல கூட என்னுடைய 50 வருட கால அனுபவத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. குரு கூட தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் சிஷியனுக்கு கற்றுக் கொடுப்பாரு. 100க்கு 100 எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட மாட்டார். இதை நீங்க இப்போ வரக்கூடிய ஜோதிடருக்கு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதனால நம்மளுக்கு வருமானம் வேணும், குடும்பத்தை ஓட்டணும், வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். நம்ம கிட்ட நேரில் வந்து பார்க்கும்போது தான் சொல்லணும். எல்லாத்தையுமே பொது மேடையிலையோ வெளியிலையோ சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் இப்ப இந்த துளாராசிக்காரன் பார்க்கும்பொழுது ரகசியமா இருக்க வேண்டும். அதுல காக்கிறதுல அவங்க கில்லாடி தான். இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்திலே கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு அப்புறம் நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க விலகி போன விரும்பி வருவார்கள், ஒத்தாசை கொடுப்பார்கள், ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தொழில் ஏற்றமா இருக்கும், வியாபாரம் முன்னேற்றமா இருக்கும், உத்தியோகம் நல்லபடியா இருக்கும், வெளிவட்டார் பழக்கங்கள் நல்லபடியா நன்மை செய்யும். இதனால் வரைக்கும் பெட்டி பாம்பா இருந்த நீங்க இப்போ பறக்கும் வானம்பாடி பறவை அந்த மாதிரி இருப்பீங்க. நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, நினைச்ச இடத்துக்கு சாதிப்பீங்க, எல்லாமே நடக்கும். நீங்க சொல்லி இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது பெருமாள்
வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப உகந்தது. அதில் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி சீனிவாசன் இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு வரணும். அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம். தான தர்மம் பார்க்கும்பொழுது நிறைய உடல் ரொம்ப நோயில் இருக்கவங்க, டாக்டர் கைவிட்ட கேஸ், இது மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி பண்ணணும். இருக்கிற கொஞ்ச நாளைக்குமே அவங்க நல்லபடியாக இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லைன்னா டாக்டரால் கண்டிப்பாக இது உதவி பண்ணால் தீர்க்கப்படும், ஒன்று செலவு பண்ணால் அந்த மருந்து மாத்திரையில் தீர்க்கப்படும்னா அப்புறப்பட்டு உதவி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி, இந்த செப்டம்பர் பல உங்களுக்கு தான தர்மத்தாலையும் தொடர்ந்த இடை வழிபாடுகளுமே நன்மை நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.